அன்பான ஜோதி நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், என்ன சொன்னோம், ராசிகளுக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி. அதான் இப்போ எழுதி போட்டால் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதமாக பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி இப்போ டைம் வந்து காலை, மதியம், இரவு இப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்களோ, அதே போல் இந்த நட்சத்திரங்களை ஒவ்வொன்றும் 4 பாதமாக பிரிச்சிருக்காங்க. அந்த 4 பாதம், இந்த 4 பாதத்தையும் இந்த 27 நட்சத்திரத்தையும் கொண்டு போய் அந்த 12 ராசிக்குள்ளேயும் போட்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நட்சத்திரம் எத்தனை பாதம் வரும் அப்படின்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மேற்கொண்டு அதனுடைய பலன் மாறும். எப்படின்னு பாருங்க, சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். அதாவது வந்து முதல்ல மேசராசி. மேசராசிக்கு என்ன, அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பரணிக்கு 1, 2, 3, 4, மொத்தம் 8 முடிஞ்சு போச்சு. அடுத்து கார்த்திகைக்கு 1, 9. ஆக மொத்தம் 9 தான். இதில் ஒரு 9 பாதம், ஒரு ராசிக்கு 9 பாதம் தான் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் 27 லட்சத்துக்கு கரெக்டாக பல ராசிக்குள்ளே போட முடியும். புரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி வந்து 1, 2, 3, மிருகசீரத்தில் முதல்ல 1ஆம் பாதமும் 2ஆம் பாதம் மட்டும்தான். பார்த்தியா, இதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. என்ன ஆகிடுது, மிருகசீரத்தில் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் இருந்தால் ரிஷபராசிக்கு வரும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் போகும்போது மிருகராசிக்கு வரும். அப்போது பொதுவாக சொல்லப்போனால் மிருகசீரிசம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே அப்போ 2லேயும் வரும். அப்போ எந்த பாதத்தை சேர்ந்தவங்களும் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் தான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன் வருமா, மிதுனராசியில் இருக்கக்கூடிய பலன் வருமா நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும், அதான் 9 பிரிச்சிருக்குது. இப்போ அடுத்தது மிதுனம். மிதுனத்தை எடுத்துக்கிட்டால் மிதுன ராசியில் மிருகசீரிசம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 மட்டும்தான். ஏன்னா 9 வரத்துக்காக 3. அப்போ 4ஆம் பாதம் புனர்பூசம் 4ஆம் பாதம் வரும்போது கடகராசிக்கு போயிடும். அப்போ கடகராசிக்கு புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4. அது கடகத்துக்கு ராசிக்குரிய நட்சத்திர பாதங்கள். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசியில் பார்த்தா மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்தரம் 1ஆம் பாதம் மட்டும். ஒரு ஆள் உத்தராத்தில் உத்தர நட்சத்திரம்னு சொன்னாங்க, உடனே பாதம் கேட்கணும், எந்த பாதத்தை சேர்ந்தவன். அப்போ 3ஆம் பாதம் சொல்கிறானா அப்போ கன்னி ராசிக்கு போயிடும். 1ஆம் பாதம் சொன்னானா சிம்ம ராசிக்கு போயிடும். அப்போது கன்னி ராசி. அதனால் பார்த்து கரெக்டாக சொல்லணும். கன்னி ராசி அடுத்தது. கன்னி ராசிக்குரியது உத்தரம் 1, 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு 9 பாதங்கள். அடுத்தது துளாராசி. இந்த சித்திரையில் மீதி இருக்கிற 3 நாளும் எதுக்கு வந்துடுது, துளாராசிக்கு வந்துடுது. சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3, 4 பாதங்கள். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் வந்து விசாகத்தில் 4ஆம் பாதம், 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4. ஆக மொத்தம் 9 பாதம். அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்கு மூலா நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதம், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய இந்த உத்திராடத்தில் இருக்கக்கூடிய 2, 3, 4 எந்த ராசிக்கு போகும், மகர ராசிக்கு போயிடும். அப்போ மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 மட்டும்தான் வரும். அப்போ மீதி இருக்கிற 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் எங்கே போயிடும், கும்பராசிக்கு போயிடும். கும்பராசியில் அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, போராட்டாதி 1, 2, 3 மட்டும்தான் போகும். 4 வந்து எங்கே போயிடும், மீன ராசிக்கு போயிடும். அதாவது போராட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதம். ஆக மொத்தம் இந்த 12 ராசிகளை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதமாக ஒவ்வொன்றுக்கும் 9 போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 நட்சத்திரம் இல்லையா. இந்த 27க்கு 4 பாதம் அப்போ எவ்வளோ ஆச்சு, 108 ஆச்சு. 108 பாதத்தை ஒவ்வொன்றுக்கும் 9 பிரித்து போட்டிருக்கிறாங்க. இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எண்கணித முறைப்படி பார்க்கும்போது எத்தனை நட்சத்திரம்,
2 27. அப்போ 2 கூட்டுங்க 2 7. அப்போ 9. அந்த 9 கிரகத்தை சேர்ந்தது. அடுத்து பாதங்கள் எத்தனை? 108. 108 1 8 கூட்டுங்க 9. அப்போ அந்த 9 கிரகங்களுக்குள்ளாவே அமைஞ்சிருக்குது. அப்போ கிரகங்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரம் 27 2 கூட்டினா அதுவும் 9, பாதங்கள் 108 அது 2 கூட்டினாலும் 9. எல்லாமே எல்லாம் இந்த ஜோசியத்தில் மிகவும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறேன், அதாவது வந்து போராம் வந்து 4ஆம் பாதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னால் என்ன ராசி சொல்லுவீங்க? கரெக்ட், சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள். அதே இது சித்திரை 4ஆம் பாதம் அப்படின்னு சொன்னாக்க, சித்திரை 4ஆம் பாதம் எதில் இருக்குது? வெரி குட், துலா ராசியில் இருக்குது. அப்போ துலா ராசி சேர்ந்தது. சித்திரை எதில் இருக்குது? கன்னிலையும் இருக்குது, துலாத்திலையும் இருக்குது. ஆனால் 4ஆம் பாதம் போது துலா ராசிக்கு போயிடும், 1 2 போது கன்னி ராசிக்கு போயிடும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாரு, இன்னொரு உதாரணம் சொல்கிறோம். இப்போ கார்த்திகை நட்சத்திரம்னு ஒருத்தர் சொல்கிறான். அப்போ மேசத்தில் வருமா ரிஷபத்தில் வருமா? கரெக்ட். உடனே என்ன கேட்கணும் நம்ம? அது எத்தனாம் பாதத்தில் இருக்குது? 1ஆம் பாதம். அப்படியா, சரி. அப்போ கார்த்திகை 1ஆம் பாதம்னா மேச ராசியில் வரும். புரிஞ்சா? இது ராசியை பற்றி கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒன்று, முக்கியமான செய்தி. அடுத்தது சொல்லக்கூடியது இது வந்து அடுத்தது கேட்கலாம் நீங்களே, என்ன சார் சொல்கிறீங்க, ஆனால் பக்கத்தில் ராசிக்கு பக்கத்துலேயே உன்னோட கட்டை ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்களே அம்சம்னு சொல்லி. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆமாம், ராசியை போலவே அம்சமும் இருக்குது. இது வந்து எப்படி இல்லை, இது வந்து 50% ரைட் ஆகும், அது வந்து 100% ரைட் ஆகும். எப்படி ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இப்போது நம்ம ஒரு ஆளை பார்த்தோன்னா பாரு என்ன அம்சமாக இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த அம்சத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்பா நல்லா இருக்கிறான்னு சொல்கிறவன் தனி, அம்சமாக இருக்கான்னு சொல்கிறவன் தனி, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போலத்தான் ஜோதிட சாஸ்திரத்திலையும் நம்ம ராசி கட்டத்திலேயே பக்கத்தில் கொடுக்கக்கூடிய அம்சமும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. புரியுதா? அந்த அம்சத்தை எப்படி போடணும், அந்த அம்சம் என்ன அப்படின்னா, அதான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நட்சத்திர வாரியாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. இந்த ராசியை பார்த்து சொல்லக்கூடிய பலன் வந்து குட். ஆனால் அதை விட அதுக்குரிய அம்சத்தில், அந்த கிரகம் அம்சத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதை பார்த்து சொன்னீங்கன்னா அது வந்து வெரி குட்டாக மாறிடும். 99% கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ராசியை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் சொல்லுவது விட அம்சத்தையும் வைத்து பலன் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது அம்சத்தை பற்றி பார்க்கலாம். அம்சத்துக்கு கால்குலேஷன் அதே மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. எப்படி? மேச ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் 1 இருந்தால் மேச ராசியிலேயே அம்சத்தை போடணும். அதே அஸ்வினி நட்சத்திரம் 2ன்னு இருந்தாக்கா அது பாதசாரம்னு ஒன்று வரும் பின்னாடி, அது போடுவோம். என்னென்ன நட்சத்திரம் வரும்னு 9 கிரகத்துக்கும் 9 வரும். 9 அப்புறம் லக்னம் 12, மொத்தம் லக்னத்துலேருந்து ஆரம்பித்து 12 பாவம் போடுவோம். அந்த 12 ராசிக்கு வரிசையாக வரும். அது வரும்போது அஸ்வினி 1 கணக்கு போடும்போது தெரியும். அஸ்வினி 1ஆம் பாதம் வந்தால் நம்ம எதில் குறிக்கணும்? அம்சத்தில் போய் அதுக்கு தான் என்ன குறிக்கணும்? மேச ராசியில் போடணும். 2ஆம் பாதம் வந்தால் ரிஷபத்தில் குறிக்கணும். அஸ்வினி 3ஆம் பாதம்னா கணக்கு போட்டால் தெரியும். அம்சம் வந்து கால்குலேஷன் இருக்குது, அது போடும்போது தெரியும். பரணி 1ன்னா சிம்ம ராசியை குறிக்கும், பரணி 2ன்னா கன்னி ராசிக்கு போடணும், பரணி 3ன்னா துலா ராசியில் வரும், பரணி 4ன்னா விருச்சிக ராசியில் வரும், கார்த்திகை 1 தனுசு ராசியில் வரும். இதெல்லாம் சார் மேலே மிசபோ கீழே மிசபோ என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒவ்வொரு ராசிக்கும் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. மேச ராசியில் அஸ்வினி 1 பேர், அஸ்வினி 1, அஸ்வினி பரணி கார்த்திகை போட்டுக்கிறவா அதுக்குரிய இதுதான். இதில் இது ஃபுல்லாத்துக்கும் வரும்போது எங்கெங்கே போடணும்? டக்குன்னு மேசத்துலேயே போடக்கூடாது. அஸ்வினி 1ன்னு வந்தாக்க மேச ராசியில் போடணும். அஸ்வினி 3 பரணி 3ன்னு வந்தாக்க கன்னி ராசியில் கொண்டு போய் அதனுடைய சூரியன் சந்திரன், சூரியனை போட தேவையில்லை, சந்திரன் போட தேவையில்லை, மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் போடணும். புரியுதா? ரைட். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசியில் என்ன இருக்குது பாருங்க, கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம். இதுக்குரிய அம்சத்தை எங்கே போடணும்? அப்போ கார்த்திகை 2ல் மகரம், கணக்கு போடாமல் பிடிக்கும். கார்த்திகை 3ல் கும்பம், கார்த்திகை 4ல் அம்சம் வந்து மீனம், ரோகிணி 1ல் வந்து மேசம், ரோகிணி 2ல் ரிஷபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.